ரச்சின் ரவீந்திராவின் டக் அவுட், சிவம் துபேவின் சுமாரான பேட்டிங், தல தோனியின் மற்றொரு மைல்கல் சம்பவம் என நேற்றைய LSG வெர்சஸ் CSK மேட்ச் லக்னோவுக்கு சாதகமா நடந்து முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் திட்டமிட்டிருந்தாலும் சென்னை அணிக்கு இந்த மேட்ச் வெற்றியை கொடுத்திருந்திருக்குங்கிற விதத்துல எங்க சொதப்பி எப்படி கோட்டை விட்டது CSK என்பதை பற்றி கேப்டன் ருத்துராஜ் விளக்கம் அளிச்சிருக்கார். CSK தோல்வி பத்தி ருத்துராஜ் என்ன சொல்றாருன்னா, பேட்டிங்க எங்க அணி நல்லாவே பினிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயம் அணிக்காக இன்னும் ரன்களை சேர்க்கிற சூழல்ல நாங்க இல்ல. பவர் பிளேக்கு பிறகு கிடைச்ச வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விக்கெட்டை இழக்க ஆரம்பிச்சோம். 10லிருந்து 15 ரன்கள் குறைவாதான் அடிச்சிருந்தோம். 190 சரியான டோட்டலா இருந்திருக்கும். பவர் பிளேல விக்கெட்டை கைப்பற்றுவதில் இன்னும் நாங்க அதிக கவனம் செலுத்தணும். அப்போதான் எதிரணிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்ததா லக்னோ அணியோட விளையாடுற ஆட்டத்துல இன்னும் தயார் நிலையில வந்து நிப்போம்னு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு ருத்துராஜ். அணிக்காக அசத்தலா விளையாடி வெற்றியையும் பரிசீலிச்ச ஆட்டநாயகன் KL ராகுல் இது தொடர்பா பேசும்போது, விக்கெட்டை பொறுத்துதான் எங்க அணி பவுலர்களை வரிசைப்படுத்தினேன். அவங்களும் சரியா திட்டமிட்டபடி அதன் போக்கிலேயே செயல்பட்டாங்க. தோனி பேட்டிங்கிற்கு களமிறங்கிய போது பவுலர்களுக்கு பயங்கர பிரஷர் ஏற்பட்டுச்சு. 20 ரன்கள் வரைக்கும் எதிரணிக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. சென்னை அணி ஸ்பின்னர்ஸை நிறையவே பிரஷர் போட்டாங்கன்னு எனக்கு தெரியும்னு பேசியிருக்காரு. தொடர்ந்து பேசின ராகுல், மேட்ச்ல டிகாக் பேட்டிங் சிறப்பா இருந்தது. அடுத்த போட்டி எங்களுக்கு சென்னையில. இப்போ மினி சென்னை கூட்டத்துக்கு முன்னாடி விளையாடி இருக்கோம். ஒரு புதிய அணியா சென்னை கூட்டத்துக்கு முன்பா விளையாட போறது நினைச்சா மகிழ்ச்சியா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.